பொதுவாக சொல்லுவாங்க தயாரிப்பாளரும் டைரக்டரும் புருஷன் பஞ்சாதி மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டைரக்டருக்கு நல்ல மரியாதை இருந்தது. அந்த சம்பவ நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தெரியாமலே சில காட்சிகள் நீக்கப்பட்டிருந்தது. அதனால வந்து எடுத்த ஒரு கோபமான ஒரு படைப்பாளினாலே அவனுக்கு கோபம் இருக்கதானே செய்யும். ஆனா அதுக்கப்புறம் நாங்க சமாதானம் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் எப்பவும் நல்ல உறவுல இருக்கிறோம். அதனாலதான் அதுவும் ஒரு காரணம் தான். நான் தயாரிப்பாளர் ஆனது காரணம் 2 காரணங்க. ஒரு காரணம் வந்து என்னன்னு பார்த்தா, நம்ம நினைச்சத படமா கொண்டு வர முடியல. அது ஒரு இதா இருந்தது. இப்ப நம்மளே தயாரிப்பாளர்ன்றப்ப நம்ம நினைத்த படத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம். 1. 2வது, நாம பிற டைரக்டர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப வந்து நான் ஒரு 5 வளரக்கூடிய வாலிபர்களை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். யுரேகா சினிமா ஸ்கூல்ன்றது என்னுடைய தயாரிப்பு நிறுவனம். தொடர்ந்து அவங்கள வைத்து பெரிய பட்ஜெட்ல கிடையாது, சிறு பட்ஜெட்ல தொடர்ந்து படங்கள் வந்து பிற படைப்பாளிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் நான் தயாரிப்பாளரா நான் மாறினேன். இது வந்து நான் இன்னொன்னு சொல்றேங்க, நான் கடன் வாங்கி அதெல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு மீடியால இருக்கிறோம், வேலை பார்க்கிறோம். நாங்களும் இறங்கி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வைத்து மற்ற 400 படம் டைரக்ட் பண்ணுவேன். மற்ற இயக்குநர்களுக்கும் நான் படம் கொடுக்க போறேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு.